வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான ரிசல்ட்ஸ் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த அஃபிஷியலான அப்டேட்டை இன்றைக்கி நமக்கு நம்மளுடைய அரசு தேர்வுகள் இயக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 10th-க்கும் 11th-க்கும் வரக்கூடிய மே 19ஆம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி தான் ரிசல்ட்டுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது முன்கூட்டியே ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2025 வெள்ளிக்கிழமை. சரியா? எப்படி 12th ரிசல்ட்டை நமக்கு முன்கூட்டியே பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே போல் இப்போ 10th அண்ட் +1 ரிசல்ட்ஸையும் நமக்கு முன்கூட்டியே பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு இப்போ பேப்பர் வேல்யூஷன்லாம் முன்கூட்டியே சீக்கிரமே இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிட்டதுனால இவ்வளோ டிலே பண்ண வேணாம். 10th ஸ்டாண்டர்ட், அதுவும் முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நம்ம கொடுத்தா தான் அவங்க அடுத்த கட்டமாக +1க்கான அட்மிஷனை வந்து அவங்க ஸ்கூலுக்கு போய் போடணும். அந்த ப்ராசஸ் கொஞ்ச நாள் நமக்கு இழுக்கும். ஸோ அதெல்லாம் மனசில் வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாலேயே ஏர்லியராகவே நமக்கு இந்த ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே நாள் தான். சரியா? 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 16/5/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் 9 மணிக்கு நமக்கு இந்த ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. அண்ட் ஃபார் 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப்டர்நூன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க தெளிவாக. எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 16/5/2025 வெள்ளிக்கிழமை அன்று அரசு தேர்வுகள் இயக்ககம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் காலை 9 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி மற்றும் கால நேரம் பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. சரியா? ஸோ காலைல 9 மணிக்கே 10th-ஐயும் +1-ஐயும் அவர் அமைச்சர் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு போயிட்டாலும் ரிசல்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் 10th-க்கு மட்டும்தான் 9 மணிக்கு நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயும் ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். இந்த வெப்சைட்லேயும் results.digilocker.gov.in அதுலேயும் tnresults.nic.in இந்த 2 வெப்சைட்லேயும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் காலையில் 9 மணிக்கு போய் பார்த்துக்கலாம். அதே போல் 11th ஸ்டாண்டர்ட் அன்னைக்குன்னு அதே நாள் 16/5/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு ஆஃப்டர்நூன் பிற்பகல் 2 மணிக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் 2 o'clock. அதே போல் 2 அஃபிஷியலான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதே வெப்சைட் தான் results.digilocker.gov.in tnresults.nic.in இந்த 2 வெப்சைட்லேயும் போய் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்களோ அந்த மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? ஸோ இந்த ரிசல்ட்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.